ஒன் ஹவுஸ் நேர்களுக்கு வணக்கம். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து இடையான அந்த ஃபோர்த் டெஸ்ட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுன்னே சொல்லணும். ஒரு நாள் வந்து அவங்க சைடு இருந்துச்சு, ஒரு நாள் நம்ம சைடு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா இந்தியா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்ன்னே சொல்லலாம். ஸோ இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, ரிசல்ட் எப்படிலாம் வரப்போகுது அப்படிலாம் பத்தி பேசுறதுக்காக ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி நம்மளோட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப எக்ஸைட்டிங் டேஸ் கேம் இன்னைக்கு. கண்டிப்பா. ஃபோர்த் டெஸ்ட் டே 3 டெரிஃபிக். பீப்புள் மறக்க மாட்டாங்க. அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பை இந்தியா. நோபடி எக்ஸ்பெக்டட். நான் இல்லை, நிறைய பேர் பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ்லாம் ஹூ இஸ் ரைட்டிங் ஆர்டிகல்ஸ் வச்சுக்கோ, அவங்கெல்லாம் எல்லாமே இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ் இந்தியாவுக்கு. நேத்து நம்ம பார்த்தோம் சார். டே முடியும் போது இந்தியா ஒரு ஒரு மாதிரி ஒரு கொலாப்ஸ்ல தான் இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வரும்போது எவ்வளவு தூரம் அடிக்க முடியும், ஏன்னா ஒரு 130+ லீட்ல இருந்தாங்க அவங்க இங்கிலாந்து. ஸோ எவ்வளவு தூரம் குறைச்சாலும் நல்லது அப்படின்றப்போ காலையிலேயே ரெண்டு பேருமே நல்லா விளையாண்டாங்க. பர்டிகுலரா குல்தீப் யாதவ், ஜுரல். குல்தீப் யாதவ் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். நீங்களே சொல்லியிருந்தீங்க அவரோட டிஃபென்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. இந்த ரெண்டு பேட் சொல்லுங்க பெட்டர் தென் நம்ம ஐயர் அண்ட் பட்டிடார் மாதிரி சொல்லிட்டேன் நான். கண்டிப்பா 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 சார். சோ அவர் நல்லாவே விளையாண்டா, நிறைய டிஃபெண்டும் பண்ணாரு. 130 பால் கிட்ட அவர் நேத்து ஃபேஸ் பண்ணியிருந்தாரு, நேத்து இருந்து இன்னைக்கு வரைக்கும். கரெக்ட். சோ அந்த பார்ட்னர்ஷிப்ன்றது எவ்வளவு க்ரூஷியலா இருந்துச்சு அது? இல்ல சார், இப்ப வந்து இந்தியா வந்து போலிங்ல இங்கிலாண்டை வந்து பண்டில் பண்ணாங்க. ஓகே, வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். அதோட எனக்கு என்னன்னாக்க ஜூரல் அண்ட் குல்தீப் பார்ட்னர்ஷிப் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா. அவ்வளவு ஈஸியா விளையாடினாங்க. டிஃபிகல்ட் விக்கெட், அவ்வளவு ஈஸியா விளையாடினாங்க அவங்க. அண்ட் இந்தியா ஃப்ரண்ட் ஆர்டர் என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அது பண்ணாம விளையாடினாங்க. அதான் பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அவங்க இன்னிங்ஸ். குல்தீப்புக்கு ரியல் சல்யூட் எனக்கு, அவரோட கேம்க்கு, பேட்டிங்க்கு. என்ன கேட்டாக்க வெரி குட் ஆல்ரவுண்டர் அவரு. அண்ட் சாலிட் டிஃபென்ஸ் வச்சிருக்காரு அவரு. ஈவன் ஷாட்டும் நல்லா அடிக்கிறாரு, நல்லா பிரமாதமா இருந்தது. அண்ட் ஜூரல் பத்தி சொல்லவே வேணாம். நெக்ஸ்ட் தோனினே சொல்லுவேன் அவரை. அந்த மாதிரி ஒரு கேம் ஆடுறாரு அவரு. பை எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பிரமாதம் ஆடுவார். இன்னும் இஸ் அ குட் பேட்ஸ்மேன் டெஃபினட்டா. ஓகே, அதாவது ஆல்சோ கேன் பேட் இல்லை, இஸ் அ ப்ராப்பர் பேட்ஸ்மேன் பிளஸ் இஸ் அ குட் விக்கெட் கீப்பர் ஆல்சோ. ஸோ அப்படியே நல்ல எவ்ரி திங் கோஸ் ஆன் வெல், ஹி வில் பிகம் அனதர் தோனி. ஓகே சார், அந்த கொஸ்டின் தான். இந்த டெஸ்ட், இந்த ரிசல்ட் தாண்டி இந்தியன் டீமுக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்விக்கு பதில் இல்லாம இருந்துச்சு. அதுக்கு கிடைச்சிச்சோம். ஏன்னா ஒரு விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் சான்ஸ் கொடுத்து யாரும் பெரிய லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணாதப்போ இவர் அந்த இடத்த சரியா ஃபிட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? ரிஷப் பந்த் வந்தாக்க என்ன பண்ண போறீங்க நீங்க? அப்பதான் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல ஜூரல்ல டிராப் பண்ண முடியாது நீங்க. ஓகே, நீங்க வேணா வேற ஏதாவது பேட்ஸ்மேன் டிராப் பண்ணிட்டு ரிஷப் பந்தை வந்து as a பேட்ஸ்மேன் எடுத்துக்கோங்க. ஆர் ஏன்னா ரிஷப் பந்த் வந்து கீப்பிங் பண்றது கொஞ்சம் டைம் ஆகும், கஷ்டம். ஆமா சார். he can first come as a batsman, then he can become. ஏன்னா கண்டினியூஸா 5 டேஸ்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, என்ன கேட்டா ரிஷப் பந்த் வந்து must start with white ball cricket first. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து ரெட் பால் வரணும். 5 டேஸ் தாங்கிறது கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வர்ற வரைக்கும் இருந்தாலும் சரி, அவர் வந்ததுக்கு அப்புறமே வந்து ஜுரல் வந்து ஒரு நல்ல இடத்துல இருப்பாரு. பட் பேட்டிங் ஓகே சார். கீப்பிங் வந்து நீங்க பாத்தீங்களா? ஒரு ப்ராப்பரான ஒரு டெஸ்ட்டுக்கு நிக்கிற அளவுக்கு பொட்டன்ஷியலா இருக்காரா கீப்பரா, விக்கெட் கீப்பரா? சரி, அது என்ன ஆகும், அது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இந்தியன் விக்கெட்ஸ் வந்து டிஃபிகல்ட் பிச்சஸ். அதுல எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. அதனால தான் கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பிங் விடல. ஓகே, ரெண்டாவது அஃப்கோர்ஸ் அவர் ஃபிட்னஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் கேஎல் ராகுல் நல்லா ஃபிட்டாக இருக்கும்போதே அவர் இஸ் நாட் அ விக்கெட் கீப்பர்னு சொல்லிட்டு பரத் அண்ட் ஜூரல் 2 பேரும் எடுத்தாங்க, இஃப் யூ ரிமெம்பர். ஓகே, அதனால வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு கீப் டெஸ்ட் விக்கெட், அதுவும் இன் இந்தியா டெஸ்ட் விக்கெட். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் நேற்று விக்கெட் பற்றி நம்ம பார்த்து சொல்லக்கூடாது, ஏன்னா லோ பவுன்ஸ் ரொம்ப நிறையா இருந்தது. லோ பவுன்ஸ் விக்கெட் கீப்பர் டெஸ்டிங் டைமே லோ பவுன்ஸ் தான். ஏன்னா ஒரு பால் இவங்க எழுந்த உடனே மறுபடியும் உட்காரணும். ஆமா, அது ரொம்ப கஷ்டமானது இது. சோ அதனால வந்து கீப்பிங் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் வில் இம்ப்ரூவ் நினைக்கிறேன். ஓகே சார். சோ அடுத்து இன்னொரு விஷயம்னா பேட்டிங் நம்ம எவ்வளவு முக்கியமா அவங்கள வந்து ஒரு 40 அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்தாங்களோ லீடா. அதுக்கப்புறம் வந்து பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் டாப்பா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 விக்கெட் அஸ்வின் எடுத்தாரு. கொஞ்சம் இதா இருந்தாரு, விக்கெட் எடுக்கலையே அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப திருப்பியும் ஒரு பவுன்ஸ் பேக், இன்னைக்கு ஒரு 5 எப்படி? அவர் கிங் சார், அவர் கிங் ஆஃப் ஸ்பின் போலிங். அவரு நான் தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அவர்கிட்ட பேச்சே கிடையாது. மற்ற எல்லாமே அவருக்கு அப்ப அடுத்ததுதான். இன்ஃபேக்ட் நான் வந்து பழைய வெட்டரன் ஸ்பின்னர்ஸோட இவர் பெட்டர்னு ஒரு தடவை சொன்னேன். ஏன்னா இவர் வந்து இவரை மாதிரி ஒரு அட்டாக்கிங் போலர் பார்க்க முடியாது. அண்ட் ஆல்சோ
வெரைட்டி. நான் ஒன்றும் ஜோக்கிங்கா சொல்லுவேன் என்னன்னாக்க 6 பால்ல 7 வெரைட்டி வச்சிருப்பாரு அவரு. அந்த மாதிரி போலர் அவரு. அண்ட் மைண்ட் வந்து ரொம்ப ஷ்ரூட் மைண்ட், எதையாவது புதுசா பண்ணிட்டே இருப்பாரு. இன்னைக்கு பாருங்க, அவங்க கேட்டிருக்காங்க, ரோஹித் சர்மா கேட்டிருக்கா யாரு ஜூபால் போட ரெடியா இருக்கீங்கன்னா டக்குனு கைக்கு தூக்கி இருக்காரு. கை தூக்கிட்டு நான் போடுறேன்னு இருக்காரு. அப்புறம் நான் போடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி எப்படி போடணும்னு இமேஜின் பண்ணி, விக்கெட் வந்து ஜம்ப் இல்ல, பவுன்ஸ் இல்ல, விக்கெட்ல பிளாட்டா இருக்கு அண்ட் கீப்பிங் லோ. இதுல வந்து இந்த ரோலர் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா அந்த இந்த கிராக்ஸ் இருக்கு அங்க டெவலப் ஆயிருக்கு. அந்த கிராக்ஸ் என்ன ஆயிடுது, நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது கிராக்ஸ், அந்த கிராக்ஸ்ல பிச் ஆச்சுனாக்க பால் கீப்பிங் லோ. அப்புறம் என்னாச்சு, அவங்க இந்த கிராக்கை வந்து கொஞ்சம் லைட் ரோலர் போட்டு பண்ண உடனே இன்னைக்கு காலையில அந்த கிராக் மூடி இருக்கு. ஓகே, என்ன ஸ்வீப் பண்ணுவாங்க, ஸ்வீப் பண்ணிட்டு வாட்டர் பண்ணி ரோல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரோல் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாயிருக்கு, கிராக் மூடி இருக்கு. மறுபடியும் ஒரு நாள் ஃபுல்லா விளையாட ஆரம்பிச்சாக்க ஈவினிங் டெவலப் ஆகும் கிராக். அந்த மாதிரி டெவலப் ஆயிட்டு கொஞ்சம் இங்கிலாந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பேட்டிங். ஓகே, அதுல இருந்து அஸ்வின் அந்த குல்தீப் என்ன போலிங் போட்டாரு, பிரமாதமான போலிங். ஜடேஜா சரியா போடல, ரொம்ப ஓவர் பிச் பால் நிறைய போட்டாரு ஜடேஜா, 4-4 கொடுத்தாரு. அண்ட் சிராஜ் நான் எதிர்பார்த்தபடியே டவுன் த லெக், டவுன் த லெக், டவுன் த லெக். அவர் அதை விட்டு போகவே மாட்டார் அவர். அது ஏன் எப்படின்னு தெரியல, ஃபிக்ஸேஷன். சி இட் இஸ் நாட் டிஃபிகல்ட். நாங்கெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் போட்டாக்க கேப்டன் எங்களுக்கு போலிங்கே கொடுக்க மாட்டார். இவர் மாட்டம் டவுன் த லெக் போட்டுட்டே இருக்காரு. ரோஹித் வந்து கடுப்பாயி பல்ல கடிக்கிறான், எல்லாம் தெரியுது. அது ஒண்ணு. மற்றபடி அஸ்வின் அண்ட் குல்தீப் வந்து சூப்பர் போலிங், ஒன்றும் பேச்சே கிடையாது, பிரமாதமா போட்டாங்க. ஓகே, சூப்பரா வந்து செட்டா இருக்கு. இப்போ இந்தியா வந்து ஒரு 192 தான் டார்கெட் அப்படின்றப்போ ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வாலே வந்தாங்க. அது கொஞ்சம் சர்ப்ரைசிங் இல்லையா சார்? ஏன்னா ஒரு 10 ஓவருக்குள்ள இருக்கும்போது ஒரு நைட் வாட்ச்மேன் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ 2 பேட்ஸ்மேன். இல்ல ஓப்பனர் வந்து எப்பவுமே விக்கெட் விழுந்தா தான் நைட் வாட்ச்மேன் வருவாங்க. ஓப்பனர் எப்பவுமே அவங்க ரெகுலர் ஓப்பனர் தான் வருவாங்க. ஏன்னா ஓப்பனிங் வந்து இஸ் நாட் ஈஸி. ஓகே, ஏன்னா பால் நியூ பாலா இருக்குன்றப்போ கஷ்டமா இருக்குன்றதுனால. நியூ பாலா இருக்கிறதுனால ரெண்டாவது மைண்ட் கண்டிஷன் பண்ணணும் ஓப்பனிங் வரும்போது. இட் இஸ் நாட் ஈஸி. அதனால ரெகுலர் ஓப்பனர்ஸ் தான் எப்பவுமே வருவாங்க. அப்படி பார்த்தா நீங்க 2 நைட் வாட்ச்மேன் அனுப்பணும். அதனால அது கிடையாது. விக்கெட் விழுந்தா நைட் வாட்ச்மேன் வருவார். அது இல்ல, பட் 2 பேரும் சேஃபா விளையாட்டாங்க. 2 பேரும் சேஃபா விளையாட்டாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் பை இந்தியா. இனி பேச்சே கிடையாது. எனக்கு வந்து குல்தீப்புக்கு வந்து ஏதாவது ஸ்பெஷல் அவார்டு கொடுக்கணும் இந்த மேட்சுக்கு ஃபார் இஸ் போலிங் அண்ட் பேட்டிங். ஓகே, அப்புறம் வேற என்ன விஷயம் சொல்லுங்க சார்? அதுதான் சார், நீங்க சொல்லிட்டு போது அஸ்வின் பத்தி சொல்லியிருந்தீங்க. அஸ்வின் இன்னைக்கு ஒரு ரெக்கார்டு பண்ணிருக்காரு. இந்தியால ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ்ன்ற லிஸ்ட்ல கும்ப்ளையும் பீட் பண்ணி 352க்கு மேல எடுத்துட்டாரு. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெக்கார்டா இன்னைக்கு இருந்துச்சு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அடுத்து நாளைக்கு வரும்போது இப்போ இன்னும் ஒரு 150 அப்படின்றப்போ பிரச்சனை இல்லாம இருக்குமா, இல்ல நாளைக்கு இன்னும் விக்கெட் வேற மாதிரி பிஹேவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அவங்க வந்து நம்ம மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் வீக்கு. ஓகே, அண்ட் பால் வந்து விக்கெட் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு, ஐ மீன் லோ ஆச்சு, அந்த மாதிரி ஆச்சுனாக்கா கொஞ்சம் கஷ்டம். என்ன கேட்டா யாருமே விக்கெட்டை தூக்கி எறியாம விளையாடணும். அடிச்சு விளையாடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா டோட்டல் ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க வந்து நடுவில் ஒரு பீரியட்ல வந்து பியூட்டிஃபுல்லா ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. யார் தெரியுமா? கிராலி அண்ட் ரூட் 2 பேரும் பிரமாதமா பண்ணாங்க. அதாவது 1-1-1 எடுத்துட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி விளையாடணும். அதுதான் அது அந்த மாதிரி விளையாடினாக்க டெஃபினட்டா சான்ஸ் இருக்கு இந்தியாவுக்கு வின் பண்றதுக்கு. பட் இப்ப சான்சஸ் வந்து 60-40 ஃபார் இந்தியா. 40% இங்கிலாந்து சார். ஆமா, நேத்தி வந்து 20-80 இருந்தது இந்தியா. ஆமா, அது இன்னைக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு, இவ்வளவு தூரம் வந்துச்சு. ஆமா, ஏன்னா நான் சொன்னேன் 150 லீட் இருந்ததுனாக்கா அவங்க டெஃபினட்டா வின் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் நானு. பட் தேங்க்ஸ் டு ஜூரல் அண்ட் ஜூரல் பிரமாதமா ஆடினார் சார் இன்னைக்கு. ஆமா சார், ரொம்ப பிரமாதம். இன்ஃபேக்ட் அவர் வந்து சப்போர்ட் இருந்துச்சுனாக்கா நிறைய செஞ்சுரி அடிச்சிருப்பாரு டெஃபினட்டா. அவர் என்ன பண்ணார், கவர் அப் பண்ணி விளையாடினார். அந்த தேவையான ஹிட் பண்ணி 6 அடிச்சதும் அக்ரெசிவா போக வேண்டிய இடத்துல அதுவும் பண்ணாரு. அதுவும் நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தார். மெச்சூர்ட் கிரிக்கெட்டர் மாதிரி விளையாடுனார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கேம். அவரை குறைய சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து ஈவன் நம்ம ரிஷப் பந்த் வந்தா கூட யூ ஷுட் நாட் டிராப்பிங். கண்டிப்பா சார். நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி பிட்ச் எப்படி வேணாலும் மாறலாம், வாய்ப்பு இருக்குன்னு நீங்க யாரு த்ரெட்டா இருப்பான்னு நினைக்கிறீங்க சார் அந்த சைடு? ஏன்னா ரூட் இருக்காரு, பஷீர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா போட்டிருந்தாரு, சோ ஹார்ட்லி இருக்காரு. யாருக்கு? இல்ல ஹார்ட்லி அண்ட் பஷீர் தான். ஓகே,
ஹாட்லி அண்ட் பஷீர் லோ கீப்பிங் பால்ஸ் தான் டேஞ்சர். ஓகே ஓகே மற்றபடி ரொம்ப ஒன்றும் டேர்ன் ஆக மாட்டேங்குது விக்கெட்ல. ஓகே ஓகே. இன்ஃபேக்ட் நான் வந்து ஸ்ட்ராங்லி ஃபீல் இந்தியா வந்து இன்னும் ரன் நிறைய கொடுத்துட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ் வந்து. நிறைய பவுண்டரிஸ் போச்சு, எஸ்பெஷலி கிராலிக்கு நிறைய பவுண்டரிஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே அவ்வளோ அது வந்து ஃபீட் பண்ணாங்க, க்ளோஸ் பால் க்ளோஸ் பால் க்ளோஸ் பால். அஸ்வின் ஒரு தடவை 12 ரன் அடிச்சிட்டாங்க ஒரு ஓவர் ரொம்ப. ஆமாம், அதெல்லாம் கொஞ்சம் பேட் பவுலிங்னு சொல்லலாம். ஓகே. அப்புறம் இந்த இதுல இந்த மேட்ச்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஐ வாண்ட் டு ரைஸ். அது நீங்க நோட் பண்ணங்களா தெரியல. ஜோ ரூட் அவுட்டா? எதுங்க சார்? அந்த ஜோ ரூட் எல்பிடபிள்யூ. ஆமா சார், அது இப்போ ஒவ்வொரு வாட்டியுமே ஒரு கொஸ்டின் ஆகிட்டே தான் சார் இருக்கு அது. இல்ல, இது ரொம்ப இதுவா இருக்கு. அதாவது என்னன்னா ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கு இந்த டெசிஷன். ஓகே. ஆனால் அம்பையர் வந்து நாட் அவுட் கொடுத்துருக்காரு. ஓகே. அதுக்கப்புறமா அம்பையர் வந்து அவுட் கொடுத்துருக்காருனாக்க தட் மீன்ஸ் 100% கன்வின்ஸ்டு தேர்ட் அம்பையர். ஓகே. அதனால தான் அவுட் கொடுத்துருக்காரு. ஆமா. சோ அதுதான் எப்படின்னு தெரியல. இப்போ இதே ஒரு இஷ்யூவா எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா அவங்க ஒவ்வொரு மேட்ச் அப்பயுமே ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இப்ப இங்கிலாந்துல பிரிண்டிங் நடந்துட்டு இருக்கும் பிரஸ்ல. ஜெயிச்சிருவாங்க போட்டு அது. ஓகே சார். சோ நாளைக்கு ரொம்ப 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 சஸ்பீஷியஸ் டெசிஷன் அது. இல்ல சார், இப்ப இந்த டிஆர்எஸ் அப்போ ஒவ்வொரு வாட்டியுமே ஒரு கொஸ்டின் வருது. இது நேக்கடையில பாக்குறப்போ இதா இருக்க மாதிரி இருக்கு, இல்ல அடிக்கிறப்ப இது மாதிரி இருக்குன்னு ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. இது எப்படி சார், இது ஹோம் அட்வான்டேஜ் கொடுக்க முடியுமா? அந்த டிஆர்எஸ் வரும்போது அது இருக்குமா அப்படி எல்லா இடத்துலயும்? ஹோம் அட்வான்டேஜ்லாம் கிடையாது. அது அப்படிதான் கேக்குறாங்க அவங்க. ஆல் தி அம்பையர்ஸ் ஆர் நியூட்ரல் அம்பையர்ஸ். ஓகே. போத் ஃபீல்ட் அம்பையர்ஸ் அண்ட் தேர்ட் அம்பையர் எல்லாமே நியூட்ரல் அம்பையர்ஸ். அதனால பேச்சே கிடையாது. ஓகே. அதுல வந்து பார்ட்டிஷன் அது இதெல்லாம் ஒண்ணு பேச்சே கிடையாது. டெஃபினட்டா வந்து இது வந்து அண்ட் த டிஆர்எஸ் ஆல்சோ இஸ் ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு இது இவங்க ப்ரோக்ராம் பண்ணி அதை வச்சிருக்காங்க. அதனால இது வந்து லாஸ்ட் மினிட்ல மாத்துறதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஓகே. பட் இது வந்து இந்த எலக்ட்ரானிக் மிஸ், நான் என்ன சொல்றேன்னா இந்த அம்பையர்ஸ் கால்னு வந்தாதான் இந்த ப்ராப்ளமே வருது. இல்லைன்னா ஸ்ட்ரைட் அவே அதெல்லாம் இது பால் வந்து இல்ல சார், ஸ்டோக்ஸ் வந்து போன மேட்ச் அம்பையர்ஸ் காலே வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. பட் ஆனா இந்த மேட்ச்ல அவங்க தான் அம்பையர்ஸ் கால்ல நிறைய பெனிஃபிட் ஆனாங்க. நிறைய விக்கெட்ஸ் வந்து அம்பையர்ஸ் கால்ல அவங்க தப்பிச்சாங்க. சோ ரெண்டு சைடுமே அது மாறி மாறி வந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குங்க சார். இல்ல இல்ல அது கரெக்ட் நீங்க சொல்றது. பட் நம்ம கிளியரா ஒரு இது கொடுத்தோமே. ஆமா, அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் பேசியிருந்தோம். அதுல கிளியரா சொன்னோம் அம்பையர்ஸ் காலே கூடாதுன்னு சொல்லிருக்கோம். கண்டிப்பா. ஏன்னாக்க இந்த டவுட்டே வரக்கூடாது. அம்பையர்ஸ் கால கூட அம்பையர்ஸ் கால்ன்ற ஒண்ணு வரதுனால தான் இந்த மாதிரி டவுட் கிளியர் ஆகும். கண்டிப்பா. இல்லைன்னா அந்த ப்ளூ லைனுக்குள்ள பால் பிச் ஆயிருந்ததுனாக்க அது 50% பாலா 60% பாலா இல்ல 5% பாலான்னு கவலைப்படக்கூடாது. ப்ளூ லைனுக்குள்ள பால் பிச்சா இருக்கா அவ்வளவுதான். அப்படி வச்சுக்கணும் அது. சோ அந்த மாதிரி ஒரு ஃபர்மா ஒரு டிசிஷன் எடுத்துட்டு விளையாடணும். அங்கதான் மிஸ்டேக் பண்றாங்க. அது என்ன பண்றாங்க, அம்பையரை ப்ரொடெக்ட் பண்ற, அம்பையருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அம்பையர் கொஞ்சம் மதிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த அம்பையர்ஸ் காலை கொண்டு வராங்க. தப்பு. ஓகே ஓகே. ஸோ இந்த ஜோ ரூட் விஷயம் எப்படி போக போகுது, நாளைக்கு என்ன பண்ண போறாங்க, இங்கிலாந்து பவுலர்ஸ் எப்படி இருக்க போறாங்க, இந்தியன் பேட்ஸ்மேன் அதுக்கு என்ன மாதிரி அட்டாக் பண்ண போறாங்கன்றதா பார்க்கலாம் சார். ஸோ நாளைக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். முடிஞ்சு நம்ம நாளைக்கும் சந்திப்போம் சார். தேங்க்யூ ஸோ மச். இல்ல நாம கண்டிப்பா. பட் ஜெய்ஸ்வால் வந்து நின்னாருன்னா போதும். ஓகே. ஜெய்ஸ்வால் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் அவுட் ஆகாம இருந்தாக்க கிழிச்சுவார் போலிங்க. ஓகே. ஏன்னா அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. மார்னிங் வந்து ஐ திங்க் ஆண்டர்சன் ஸ்டார்ட் பண்ணுவார் போலிங். ஓகே சார். ஏன்னா ரோஹித் யாருமே பெருசா ஃபாஸ்ட் பவுலிங் கொடுக்கல. இந்தியன் டீம்ல ரொம்ப கம்மியா தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொடுத்தோம். அவங்களுமே வந்து அதுவே வேஸ்ட் சார். அதுவே வேஸ்ட். சிராஜ் கொடுத்தது வேஸ்ட் போலிங். ஓகே. அவர் ஆஸ் யூஷுவல் அவர் இதை காமிச்சிட்டாரு. ஓகே. நாளைக்குமே அதே மாதிரி தான் விக்கெட் வந்து இல்ல. ஆண்டர்சன் சிராஜ் கம்பேர் பண்ண முடியாது. ஆண்டர்சன் எவ்வளவு பெரிய போலர் அவரு. அந்த ரோஹித் சர்மா அவுட் ஆகிறதுக்கே வந்துட்டு அப்புறம் அவுட் ஆன அப்புறம் அவர் வந்து ஸ்பின்னர்ஸ் கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் தான் கோயிங் டு டாமினேட் இந்த மேட்ச். இந்த டெஸ்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்தியா பர்ஃபார்மன்ஸ். ஐ மீன் நம்ம வந்து இப்போ இவர்கிட்ட ரோஹித் நிறைய ப்ராப்ளம் சொன்னோம் போன இதுல கமெண்ட்ரியில. மிஸ்டேக் பண்ணிருக்காரு, நியூ பால் எடுக்கல அப்படிலாம் சொன்னோம். எஸ் ரைட். இருந்தாலும் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணாரு. அது என்ன எனக்கு அந்த எரிச்சல் படாம கொஞ்சம் பொறுமையா இருந்தாரு. அது பெரிய விஷயம். ஏன்னா இவங்க அந்த ரன்னா 4-4 கொடுத்துன்ற போது அவர் பேச நான் பார்த்துட்டே இருந்தேன். ஓகே சார். நேத்து பார்க்கும்போது ஒரு இந்தியா ஒரு லோவர் சைட்ல இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து கூடிய லெவல்ல இருக்காங்க. சோ இது நாளைக்கு எப்படி போக போகுது அப்படின்றத பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அதான் நேத்தி வந்து நான் 20-80 கூட கொடுத்தேன் இந்தியாவுக்கு. ஓகே.
அண்ட் இன்னைக்கு வந்து டெஃபினட்டா 65 கொடுக்கலாம் இந்தியாவுக்கு. ஓகே. நாளைக்கு பொசிஷனுக்கு. ஓகே. ஸோ நாளைக்கு வின் பண்ணுவாங்க. வின் பண்ணிட்டாக்க தென் இந்தியா வில் கோ ஆன் டாப். ஓகே. அப்ப வந்து நீங்க வந்து யூ கேன் ட்ரை ஆல் யுவர் ரிசர்வ் பிளேயர்ஸ். கண்டிப்பா சார். லாஸ்ட் மேட்ச் என்ன பண்ணலாம்? ஆனா இது வந்து WTC பாயிண்ட்ஸ் இருக்கு, அதனால விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க வின் பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா சார். ஸோ நாளைக்கு எப்படி போகுதுன்றத ரொம்ப 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 சந்தோஷமான நாள் சார். ஆமா சார். ஜோரல், குல்தீப் யாதவ் அண்ட் அஸ்வின் 3 பேர் கலக்கிட்டாங்க இந்தியாவுக்கு. ஆமா. எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்க இந்தியாவை. ஐ சல்யூட் தம். ரியலி குட் ஷோ. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.